அன்பார்ந்த நேயர்களே, தென்றல் பசுமை இல்ல சேனலுக்கு உங்களை நான் வரவேற்கிறேன். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம மாடி தோட்டத்தில் வந்து அறுவடை வீடியோ தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பாருங்கள், மழை பெஞ்சிட்டே இருக்கிறனால சின்ன சின்ன புழு வந்தது. அதனால் அந்த நிறைய இலை இருக்கிறனால புழு வந்துருச்சு. பூராத்தையுமே நான் வந்து ட்ரிம் பண்ணி விட்டுருக்குறேன். ட்ரிம் பண்ணி விட்டதுக்கப்புறம் இது பாருங்கள், இது தளைஞ்சி வந்துருக்குது. இந்த மாதிரி பண்ணி விட்டா தான் நமக்கு பூச்சி வந்து அவ்வளோவா நமக்கு பாதிக்காது. அதனால் நான் கட் பண்ணி விட்டுக்கிறேன். இப்போ வந்து இது பாருங்கள் இருக்குது, காயை வந்து பறிச்சிக்கலாம். இங்கே ஒன்று இருக்குது, இதையும் எடுத்துக்கலாம். இங்கே ஒன்று இருக்குது, இதையும் எடுத்துக்கலாம். இதையும் எடுத்துக்கலாம். தளைஞ்சி வருது அந்த இங்கே ஒன்று இருக்குது, இதையும் நம்ம எடுத்துக்கலாம். அந்த சைடு இதை பாருங்க, மழை பெஞ்சா நமக்கு வந்து சின்ன சின்ன புழு வரும். அதனால தான் நான் அதை எல்லாத்தையும் கட் பண்ணி விட்ருக்குறேன். இங்கே ஒன்று இருக்காரு, சூரில் இருக்கு. இங்கே ஒன்று இருக்காருங்க. இது ஒன்று இருக்குது, இங்கே ஒன்று இருக்குது. இது வந்து பெருசாகட்டும். இது பாருங்கள், தக்காளியும் அதே மாதிரி பூச்சி வந்துருச்சு. அதனால் வந்து தக்காளி இலையும் வந்து பழுத்தது ஒரு மாதிரியாக இருந்தது எல்லாமே கட் பண்ணி விட்டுருக்கேன் பாருங்கள். இப்போ வந்து இருக்கிற தக்காளியை வந்து நம்ம பறிச்சிக்கலாம். இங்கே ஒன்று இருக்குது, இங்கே ஒன்று இருக்குது. இதையும் எடுத்துக்கலாம். பழம் வந்துடுச்சு. இதான் இங்கே 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 ஒன்று இருக்குது. இது வந்து நாட்டு பழம் பாருங்க. இது எல்லா செடியுமே வந்து இப்போ தான் கட் பண்ணி விட்டுருக்குறேன். இங்கே இருக்குது பாருங்க, இங்கே ஒன்று இருக்குது. இந்த வேறு இதெல்லாம் வந்து பிஞ்சு இருக்குது பாருங்கள். இங்கெல்லாம் பிஞ்சு இருக்குது. இந்த மாதிரி கட் பண்ணி விட்டா தான் நமக்கு வந்து பூச்சி வராது. இது தொட்டாலே விழுகுது. இது வந்து செரி டொமேட்டோ மஞ்சள் கலரு. இங்கே ஒன்று இருக்கு, இந்த ஒன்று இருக்குது. இங்கே ஒன்று இருக்குது. இது வந்து நாட்டு பழம். இது லேசாக பட்டாலே விழுந்துருது. இதே வெடிச்சிருது பாருங்க பழம். பாருங்க, பந்தலுக்கு போயிடுச்சு. பந்தலில் போய் இங்கே வந்து 2 காய் விட்டுருக்கு. இதை நம்ம எடுத்துடலாம். இது கொடியவரை வந்து நல்லா காய்ச்சிச்சு. இப்போவும் பாருங்கள் தளைஞ்சு இடையில தளைஞ்சு நமக்கு காய் வந்திருக்கு பாருங்கள். அது பாருங்கள், இது எல்லாமே காய் தான். இப்போது நம்ம பெரிய காயை வந்து பெருசாக இருக்கிறத மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். இங்கே இருக்குது. இங்கே இதெல்லாம் இப்போ தான் தளைஞ்சு சூப்பராக வந்திருக்குது. பூ விட்டுருக்காருங்க. பெருசாக உள்ள மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். வரமாட்டேங்குதுச்சா. இந்த பாருங்க, இங்கேயும் இருக்குது பாருங்க. இந்த 4 காய் அப்படியே ஒட்டுக்க இருக்குது பாருங்க. இங்கேயும் இருக்குது. அந்த லாஸ்ட்டில் போயிடுச்சு ஒட்டி. இந்த பெருசாக மட்டும் எடுத்துக்கலாம். சூப்பர் காய். இது வந்து கொடியை வர இப்போ வரைக்கும் நம்ம காய்ச்சிட்ருக்கு. தளைஞ்சு வர்றது மறுபடியும் நமக்கு காய்க்குது. இது வந்து நமக்கு பழைய கத்திரி இப்போ வரைக்கும் நமக்கு காய்ச்சிட்ருக்கு. சூப்பர் காய். நம்ம இங்கெல்லாம் இருக்குது வேறு. இங்கே ஒன்று இருக்குது, இதையும் நம்ம எடுத்துக்கலாம். இங்கே ஒன்று இருக்குது, இதையும் எடுத்துக்கலாம். அங்கே இருக்குது, இங்கே ஒன்று பெருசாக இருக்காரு. இங்கே ஒன்று பெருசாக இருக்குது. நம்ம இதையும் 4 காய் இப்போ வரைக்குமே பூச்சி இல்லாமல் சூப்பராக வந்துருக்குது. இது பாரு முத்திருச்சு. நம்ம இதையும் நம்ம எடுத்துக்கலாம். இங்கே இருக்குது, இங்கே ஒரு காய் இருக்குது, நம்ம இதையும் எடுத்துக்கலாம். இன்றைக்கி நம்ம வந்து அறுவடை வந்து கத்திரிக்காய், தக்காளி, பட்டை கொடியவரை, மஞ்சள் கலரு செரி டொமேட்டோ. இன்றைக்கி அறுவடை குட்டி அறுவடை தான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐகானை டச் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே கொண்டு வந்து சேரும். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.